ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோன்னு பார்க்கலாமா? அதுக்கு அம்மா எப்பவும் போல் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு அப்புறம் ஒரு பக்கம் வந்து இட்லி வந்து சூப்பராக வெந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கீரை வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் கீரையும் ஒரு பக்கம் வந்து பொரியல் செஞ்சாங்க. எப்பவும் போல் வெங்காயம் எல்லாம் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கி விட்டாங்க, கீரைலாம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு. பாருங்கன்னா சூப்பராக வந்து சுருண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அம்மா ஒரு சைடு வந்து மீன் குழம்பும் சூப்பராக செஞ்சுட்டாங்க. வெங்காய தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் தண்ணி மீன் எல்லாம் போட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக செஞ்சாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என் தங்கச்சிக்காக வந்து அம்மா வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு 2 வந்து வேக போட்டலான்னு சொல்லிட்டு அண்ட் அந்த முட்டையை வந்து எடுத்து வேக போட்டுட்ருக்கோம். அண்ட் இன்னொரு டிப் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெயும் போட்டிங்கன்னா முட்டை வந்து கிராக்லாம் விடாமல் கரெக்டான ஷேப்க்கு வேகும். அண்ட் இன்னொரு பக்கம் அம்மா மீனும் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இட்லிக்கும் இந்த மீன் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அண்ட் அம்மா வந்து கீரையும் செஞ்சுருக்காங்க, ஏன்னா வந்து ஹை பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் கீரையை வந்து இதுக்கப்புறம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சண்டே கூட கீரை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் மீன் குழம்பும் இட்லியும் செஞ்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நம்மளோட மற்ற வீடியோஸ் பிடிச்சினால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.